முக்குட்டி அத்தை இருக்கும்ல, அழாத தங்கம், அழகாம இருமா அத்தை கிட்ட. அம்மா சரியாகி வந்துருவாங்க. அதான் அம்மா தலையில கல் விழுந்தது நீ கூட பாத்தியில்ல. அப்ப அம்மாக்கு உடம்பு சரியில்லை தானே, அதனாலதான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் அம்மாச்சியும் அப்பாவும் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா. அம்மாக்கு உடம்பு சரியானதும் அம்மா அழகா கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க தங்கம். அழாம இருடி. அம்மா அப்பா இல்ல, அம்மா இல்ல, யாரும் இல்ல, அம்மா வேணும். அழுகாதம்மா, அம்மா முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க தங்கம். மாத்திரை ஊசிலாம் போடணும்ல அம்மாக்கு. அம்மாக்கு மாத்திரை ஊசிலாம் போடுறதுனால ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறாங்க. சரியானதும் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. நீ அப்புறம் அம்மா கிட்டே இருக்கலாம் தங்கம், சரியா? இப்ப மட்டும் அத்தை கிட்ட இரு சாமி, தூங்குவோமா? அத்தை, அம்மாக்கு என்ன செய்யுது? தலை அடிபட்டுச்சா? அம்மா எப்ப வீட்டுக்கு வருவாங்க? ஆமா தங்கம், அம்மாக்கு தலை சரியான அடிபட்டுட்டு இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையா அம்மா. அம்மா சரியானதும் நம்ம உன்னை பார்க்க ஓடி வந்துடுவா. அவளுக்கு உசுறு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்கும். வேற யாரையும் கூட நினச்சிட்டு இருக்க மாட்டா. என் பிள்ளைங்கன்னு தான், யாரை நம்பி கூட உங்களை ஒரு செகண்ட் விட மாட்டா, ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னுட்டு. அதனால அம்மா டக்குன்னு வந்துடுவா தங்கம். அம்மாட்ட பானுட்ட. ஆமா, அம்மாட்ட பானு. அம்மாட்ட. ஷோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஏன் இப்படி பிஞ்சு குழந்தைகள அழ வைக்கிற? பிஞ்சு குழந்தைகள்கிட்ட அம்மாவை பிரிச்சு எதுக்காக கடவுளை இப்படி அழ வைக்கிற? அந்த பிள்ளைங்கள பார்க்குறப்போ உனக்கு பாவம் போல தெரியலையா? பாரு எப்படி எப்படிலாம் அழுதுகன்னு பாரு கடவுளே. பார்க்கும்போதே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஏன் என் தம்பிக்கு சோதனையை காட்டுற? ஏன் என் தம்பி பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு சோதனை வரணுமா? பிள்ளைய பாரு என்ன அழுகுதுக. என்னால் அதுகளை சமாளிக்கவே முடியலையே. சாப்பாடும் சரியா சாப்பிட மாட்டேங்குதுங்க, பாலும் சரியா குடிக்க மாட்டேங்குதுங்க. அம்மாட்ட அம்மா வேணும்னே அழுகுதுங்க. இதுக்கு பிஞ்சு குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு நம்மளாலே பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மனசுல எண்ணம் எண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போல, என்னென்னமோ கேக்குதுங்க. அப்பா, அம்மா செத்து போச்சா? ஏய், அப்படி சொல்லக்கூடாது. அம்மா செத்து போச்சுன்னு சொல்லலாமா? அட்டை வாங்கிருவா பாத்துக்க. இல்ல தங்கம், அம்மாக்கு ஒன்றும் ஆகல சாமி. அம்மா நல்லா இருக்கா. ஹாஸ்பிட்டலில் ஊசி போடுறதுக்கு தலை அடிபட்டுச்சுல, ரத்தம் வரும்ல, அதுக்காக கூட்டி போயிருக்காக தங்கம். நீ இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, சரியா? சரி, இப்போ அத்தை கூட 2 பேரும் பாடுங்க, சரியா? தூங்கலாமா? காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் அம்மா வந்துடுவா, சரியம்மா? பிள்ளை கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஐயோ, எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா கடவுளே. அம்மா ஞாபகத்திலே இருப்பாளுங்க போல. தங்கம் படுத்துக்கோமா, பா. அம்மா வந்துருவா காலையிலக்கு. அத்தை கூட 2 பேரும் அழகா சமத்த தூங்குறீங்களா? வேண்டாம் அம்மாட்ட. கடவுளே, நான் என்னடி செய்ய? எப்படிதான் தூங்க வைக்க போறேன்னு தெரியலையே. இனியா குட்டி படுத்துக்க சாமி. அம்மாட்ட தான் தூங்குவோம். 2 பேரும் இப்படி அடம் பிடிக்கிறாள்களே. ஒருத்தி படுத்துக்கிட்டா கூட இன்னொருத்தி வந்து தூங்குவாளே. அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லுவோன்னு பார்த்தா அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. அவர்கிட்ட சொல்லி என்ன பண்றது? அவர் பாவம் தூங்கட்டும். ஆமாம்மா, நிஜமாவே அம்மா காலையிலக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. நீ உன்னை வந்து காலையில வந்து பாத்துருவா, நீ வேணா பாரு. ஆமா, இது இல்லையா, அம்மா கண்டிப்பா காலையில வந்துருவா ஊசி போட்டு, சரி அம்மா? ஷோ, இப்படி அடம் பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்றது? இப்பவே அம்மா வேணும்னே கேக்குறாளுங்களே. அத்தை சாக்லேட் கொண்டு வரவா 2 பேருக்கும்? சாக்லேட் கேட்டாலும் அம்மா வேணுங்கிறாளுங்க. அவளுக்கு அம்மா ஞாபகமா இருக்கும் போல. பிள்ளைய என்ன இருந்தாலும் சின்ன குழந்தை இல்லையா? ஏம்மா வேற என்ன எடுத்துட்டு வர? பிஸ்கட்டா?
எது கேட்டாலும் அம்மா அம்மான்னா என்ன செய்ய முடியும் தெரில. மா சோனி வந்துட்டியம்மா? வந்துட்டியா? அம்மா என்னம்மா ஆச்சு? சத்யாவுக்கு என்ன ஆச்சுமா? இப்போ எப்படிம்மா இருக்கா? தெரியலையம்மா, தெரியலையே. அர்ஜுன் தம்பி போய் பேச சொன்னாங்க டாக்டர். முழிக்கிற மாதிரி தெரியல, போயிட்டு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க டாக்டர். அர்ஜுன் தம்பியும் அதே மாதிரி சோனி சத்யா கிட்ட போய் பேசுறதுக்காக போயிருக்கு. என்ன நடக்குது என்னன்னு தெரியல. இன்னும் அர்ஜுன் தம்பி வெளியில வரலம்மா. வந்தாதான் தெரியும் சத்யா கண்ணு முழிச்சாலா முழிக்கலையா அப்படின்னு. எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்குடி, பயமா இருக்குடி. டாக்டரே சொல்லப்போனா ஆப்ரேஷன் கூட பண்ற மாதிரி இருக்கும் தலையில அப்படின்லாம் சொல்றாங்க சோனி. ரொம்ப பயமா இருக்குடி நினைச்சாவே. அர்ஜுன் பேசிட்டு இன்னும் வரலையாக்கா? இல்ல தம்பி, இன்னும் வெளியில வரல. மா என்னம்மா சொல்ற? பயமா இருக்கேம்மா நீ சொல்றத பார்த்தாவே. சத்யாவுக்கு ஆப்ரேஷனா? அந்த அளவுக்கு கல்லு தலையில பட்டிருக்குடி. யாரு நம்ம கல்ல தூக்கி போட்டது? யாருன்னு தெரியலையா? சம்பந்தமே இல்லாம அவ தலையில கல்லு எப்படிமா? சுத்தி முத்தி யாரு நின்னாங்களான்னு பாத்தீங்களாமா? இல்லடி, அப்பவே சுத்தி பார்த்தாச்சு, யாருமே பக்கத்துல இல்லவே இல்லை. நாங்க யாருன்னு சொல்ல. அவ்வளோ பெரிய கல்லு தெரியுமா? பாப்பா 2 பேர் தான் அம்மா தலையில கல்லு விழுந்துச்சுன்னு சொன்னாலுங்க. இல்லையா அது கூட தெரியாது. பாத்துக்கோ, தலையில பார்த்தா வீங்கி இருக்கு புஷ்ஷுன்னு. ஆனா லீக்கே ஆகலமா ரத்தம். அக்கா, லீக் ஆகலை அப்படின்னா உள்ள செப்டிக் ஆகிடும். இப்போ பிளட்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ சத்யாவுக்கு அடிபட்டு உள்ளேயே இது ஆனது ஒன்று தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. கரெக்டாக எங்கள் மூலையில் விழுந்திருக்குமோக்கா. ஷோ கடவுளே, ஏன் இப்படி சோதனை? ஐயோ என்ன ஆறுன்னு சொல்றீங்க? அப்ப பயமா இருக்கே. நீ பார்க்கலாம், டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. மணி சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. இப்ப அர்ஜுன் தம்பி சத்யா முடிச்சாலா பேசினாலா? இல்லக்கா, பேசலையே. மச்சான் அல்லாதடா, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அல்லாத மச்சான். டேய், என்ன சொல்றதுன்னு தெரியலடா அருணே. சத்யாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்டா. டே, ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சத்யாவுக்கு ஒன்றுமே ஆகாது. நீ பயப்படாதடா. சத்யாவுக்கு எதுவும் ஆகாம நல்லா ஆயிரும். ப்ளீஸ்டா, பயப்படாம நீ உன் பாட்டுக்கு இரேண்டா. எப்படி மச்சான்? போய் பாரு உள்ள. ஐயோ எதுவுமே இல்லை மச்சான். சத்யா மட்டும்தான் இருக்கா. எந்த ஒரு அசைவு எதுவுமே இல்லை. அப்படியே கம்முன்னு தூங்குற மாதிரி இருக்கு. நான் ஏதாவது ஒரு சின்னதாக சவுண்டு போட்டா அர்ஜுன் மாமா என்ன அப்படின்னு கேட்குறவ ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? நான் அவ்வளோ பேசுகிறேன். சத்யான்னு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாள்ல சோனி உன்கிட்ட. ஆமா மாமா, எங்க அக்கா இப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பா. இப்ப அவ பாட்டுக்கு படுத்திருக்கா. கஷ்டமா இருக்கு. செல்விக்கா, சோனி வீட்டுக்கு போனியா? பாப்பா 2 பேரையும் பாத்தியா? இல்ல மாமா, நான் நேரா ஹாஸ்பிடல் தான் வந்தேன். வீட்டுக்கெல்லாம் நான் போகலையே. என்ன சொல்ற? வீட்டுக்கு போலையா? ஐயோ, பாப்பா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியல சோனி. வசந்தி அக்காட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போய் பாப்பா 2 பேரையும் பார்த்துக்கிறியா? இல்லைன்னா உங்க மாமியார் வீட்டுக்கு தூக்கிட்டு போறியா? எனக்காக சோனி, எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு சோனி. பாப்பா 2 பேரும் வசந்தி அக்காட்ட இருக்க மாட்டாங்க. உன்கிட்டனா கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்கம்மா. எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு சோனி. டேய், ஏன்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? இது கூட நான் பண்ண மாட்டேனா? அதெல்லாம் நீ கவலையே படாத. பாப்பா 2 பேரை பார்த்துக்கிறது எங்களோட பொறுப்பு. நீ ஃபீல் பண்ணாத மச்சான். நீங்க டாக்டர்கிட்ட பேசுனியா? டாக்டர் தாண்டா போயிட்டு உள்ள பேசுங்க, ஏதாவது அவங்களோட உணர்வு ஏதாவது தெரியுதான்னு பார்க்கலான்னு சொன்னாங்கடா. ஆனால் நான் போய் சத்யான்னு பேசுகிறேன், எதுவுமே பேச மாட்டேறா. என்னடா பண்ணுறது இப்போ? பார்க்கலாம் மச்சான். ஏதோ ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னாங்க. ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா தான் சரியாக இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலடா. ஐயோ, தலையில் ஆப்ரேஷனாகவே பயமாக இருக்கே. சில பேருக்கு தாண்டா ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்களே. இல்லை மச்சான், என் சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாது. என் சத்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பாப்பா 2 பேரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கடா. டேய், லூசு மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காத. நான் தான் சொல்கிறேன்ல, சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஏன்னா திரும்ப இப்படியே பேசுகிற? நீ பேசுகிற பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பேசாமல் இருடா. ஏன்டா நீ வேற? எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுதுடா. அர்ஜுன் தம்பி, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க எதுக்கு பயப்படுறீங்கப்பா? வேண்டாம் மாமா. என் அக்கா சும்மா மனசு சும்மா, ஆனா பேசுறதா அப்படிலாம் பேசுவா. சண்டை
போடுவா, உடனே மாறிடுவா மாமா. அவ மனசுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க எதுக்கு தேவைன்னா கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அவ நல்லா வந்துருவா, நீங்க வேணா பாருங்க. நாளைக்கே எழுந்திருச்சிருவா, நீங்க வேணா பாருங்க. சோனி, நீ சொல்ற மாதிரி நடந்தா ஓகே தான் சோனி, ஹாப்பி தான் சோனி. டேய் பாமச்சான், டாக்டர் பார்த்து பேசுவோம். வாடா. சின்ன பிள்ளைத்தனமா அழுகாதடா, இல்ல சரியாயிடும். இல்லடா, ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு அழுக தான் வருது. வேற என்ன பண்ண போறோம்னு நினைக்கும் போதே. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேல உனக்கு. வா போவோம். வாடா. எடி, அர்ஜுன் தம்பி இப்படி பயப்படுதே. சத்யாக்கு என்னமோ பண்ணிவிடுமாடி. நீ வேறம்மா, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா. ஏம்மா கவலைப்பட்டுட்டு இருக்க? விடுமா. அர்ஜுன் தம்பி ஓன அழுகிறத பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கேடி. என் பிள்ளை மூத்த பிள்ளை, அவ குழந்தை பிறந்ததும் அவளை தூக்கி வச்சு என்ன சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எனக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கே, மகாலட்சுமியே வந்திருக்கேன்னு உங்க அப்பா தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாரடி. அவருக்கு அதுல வேற இன்னும் விழுகல. அவர் என்ன பண்ண போறாரோ தெரில. ரொம்ப கஷ்டமா இருக்கு சோனி. ஒன்றும் ஆகாதம்மா, அதெல்லாம் டாக்டர் காப்பாற்றிடுவாங்க. ஆப்ரேஷனே பண்ணாலும் எத்தனையோ பேர் ஆப்ரேஷன் பண்ணி பொழைச்சிருக்காங்கம்மா. அதனால் நீ கவலையே படாத, ஒன்றும் ஆகாது. சரியா? நீ சொல்கிற மாதிரி சத்யாவுக்கு ஒன்றும் ஆகாதுமா இருந்தால் பரவாயில்லம்மா, எனக்கு சந்தோஷம்தாம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே, நீ பேசாமல் இரு. எப்படிம்மா இருக்க முடியும் சொல்லு?